வணக்கம் தலைமையிலே. நம்மை சுற்றி வளைத்து திட்டமிட்டு சுற்றி வளைத்த சீனா ஒரே ஒரு செக் சீனாவை நடுங்க வைத்த மோடிஜி அப்படியே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு பாரத தேசம் உலகத்தின் நம்பர் 1 இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா அந்த இடத்துல இருக்கு. உலகத்தில் முதலிடம்னா பொருளாதாரத்திலும் இருக்கணும் அந்த நாடு, ராணுவ ரீதியில் இருக்கணும். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த இடத்தை நோக்கி இந்தியா வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முதல் காரணம் இந்திய மக்கள், இந்த உழைப்பாளிகள். அதுக்கப்புறம் இந்த தேசத்தை ஆட்சி செய்த மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி செய்த தலைவர்கள் எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்கு. ஆனால் இதில் 2 தலைவர்கள் மத்தியில் ஆட்சி செய்த பிரதமர்களை இந்திய தேசம் மறக்கக்கூடாது, உலகமும் போற்றும். ஒன்று அன்னை இந்திரா காந்தி, 2வது பாரத பிரதமர் மோடிஜி. இந்த 2 பேர்த்தையுமே மறக்கவே முடியாது. இவங்களுடைய ஆட்சி காலம் பொற்கால ஆட்சின்னு புகழப்படும். என்னதான் பாகிஸ்தான் தான் ஒரு வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே, அவங்களுக்கு அவங்க 1000 வருஷம் இன்னும் 1,00,000 வருஷம் பாகிஸ்தான் இருந்தாலுமே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இந்தியா என்ற நாடு உள்ள அடிச்சு பாகிஸ்தானை 2ஆ பிரித்து பங்களாதேஷ் ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தோம். அவன் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது. இந்த பெருமைக்கு அன்னை இந்திரா காந்தி முழு பங்கு வருவாங்க. அதே போல ஏகப்பட்ட ஆப்ரேஷன், மிலிட்டரி ஆப்ரேஷன் அன்னை இந்திரா காந்தி இருந்த காலகட்டத்தில் பண்ணப்பட்டுச்சு. எல்லா கட்சியினாலும் புகழப்படுவாங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியிட்ட என் நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட சொல்லுவாங்க, அன்னை இந்திரா காந்தி மறக்க முடியாது. அவங்க தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானை மண்டியிட வைத்தார்கள். அது என்னைக்குமே நம்மகிட்ட அந்த பதிவு இருந்துகிட்டே இருக்கும். துணிச்சலான பெண்மணிமாங்க, இரும்பு பெண்மணிமாங்க, எல்லாருமே புகழ்வாங்க. இன்னைக்கு நீங்க பாரத பிரதமர் மோடிஜியை எதிர்கட்சிகள் விமர்சித்தாலும் சரி, நாளைய வரலாறுல அனைத்து மக்களும் புகழ்வார்கள். தொலைநோக்கு பார்வையுடையவர். என்னுடைய கணிப்புல போருக்கு போகாட்டியுமே அரசியல் ரீதியாகவே பிற நாட்டை, அண்டை நாடுகளை பயமுறுத்தி ஒரு கண்ட்ரோலை வச்சுருப்பார். தொலைநோக்கு பார்வை உடையவர். இவங்க 2 பேர்த்தையும் எப்படி சொல்லுவாங்க, உலக நாடுகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவுடைய ஜோசப் ஸ்டாலின், அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன், இங்கிலாந்துல வின்ஸ்டன் சர்ச்சில், சின்ன நாடு வியட்நாமில் கோசிமின், இவங்கெல்லாம் உலக புகழ் பெற்றவங்க தலைவர்கள். அந்த வரிசையில் அன்னை இந்திரா காந்தியும் மோடிஜியும் இந்தியா பதிவு பண்ணும். அப்படிதான் இருப்பாங்க. நாளைக்கு அப்படிதான் சொல்ல முடியும். காக்கும் அரண்கள் இந்தியாவையும் இந்திய தேசத்தையும் இந்திய மக்களையும் பாதுகாக்கும் அரண்கள் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்திய ராணுவ மாவீரர்கள், இதுக்கு மாற்றே கிடையாது. முதல். 2வது இயற்கை அன்னை அளித்த கொடை. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மிகப்பெரிய மலைகள், கடல் பகுதி, நிலப்பகுதி எல்லாமே நமக்கு இயற்கை பாதுகாப்பாகவே அமைச்சு கொடுத்துருப்பாங்க. 2வது இதுக்கு மாற்று கிடையாது. 3வது நம்ம என்ன சொல்லுவோம், போர் விமானங்கள், டாங்குகள், பீரங்கிகள் பேசுவோம். நமக்கு தெரியாத ஒன்று இருக்கு, நம்ம அதிகமாக புகழாதது, இந்தியாவின் கப்பற்படை. இது ஏன் சொல்றேன்னா, உலகமும் சரி இந்தியாவும் சரி நிலத்தால் சூழப்பட்டதை விட நீரால் சூழப்பட்டது அதிகம். அப்போ அந்த நீர் இருக்கும் பகுதிகளை பாதுகாக்கிறதுல இந்த கப்பற்படைகள் மிக மிக முக்கியம். நம்ம தரைவழியில் உள்ள எதிரி வரதை விட அவன் கடலில் உள்ள வந்துடலாம். அப்போ அதை பாதுகாக்க வேண்டியது இந்திய கப்பற்படைக்கு பொறுப்பான ஒன்று. இந்திய கப்பற்படை மிக வலுவான ஒன்று. அதில் குறிப்பாக நமக்கு தெரியாத ஒரு அரண் இருக்கு. அதை நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாது. ராட்சச அணுவின் மூலம் செயல்படக்கூடிய, அணு குண்டுகள் போடக்கூடிய ராட்சச நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள். இது ஏன் நமக்கு தெரியலன்னா, அது நமக்கு தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. மற்ற எல்லாமே நம்ம கண்ணு தெரியும். இது நமக்கு தெரியாம ஒளிஞ்சே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள் சராசரியா பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டர் கீழே தான் இவங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. மாசக்கணக்கில், வருஷக்கணக்கில் இவங்க உள்ள இருப்பாங்க. எப்போ போய் எதிரி அடிச்சாங்க, எப்போ திரும்ப வந்தாங்கன்னு கூட தெரியாது. எதிரிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் நம்மை பாதுகாக்கக்கூடிய இந்த அரண் தான், மிக முக்கியமான அரண் தான் இந்த நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள். ஏன் நான் ராட்சசன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, இதை இன்னொரு பேர் சொல்லுவாங்க உலகத்தில், கருப்பு சாத்தான்கள். நம்ம கருப்பு சாத்தான்கள். இது ஏன் நான் ராட்சசன் குறிப்பிட்டேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லாரியை ரோட்டில் பார்க்குறீங்க, 7 டன் எடை இருக்கும். நம்ம முதல் தயாரித்த ஐஎன்எஸ் அரிகாந்த் அணுவின் மூலம் செயல்படக்கூடிய நீர்மூழ்கி போர்க்கப்பல் 6000 டன் இருந்தது. இப்போ நம்ம தயாரிச்சுக்கலாம், அதை தாண்டி தயாரிச்சுக்கலாம், அதை விட எடை கூடுதலாக தயாரிச்சுக்கலாம். ராட்சசன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நம்மை காக்கும் அரண் அப்படிங்கிறோம் அப்படின்னா,
நாம் நீரால் சூழப்பட்டதான் இந்த பாரத தேசம் அதிகம். அப்போ அதை பாதுகாக்க வலிமையான கப்பற்படை வேணும். வலிமையான கப்பற்படை எது சொல்கிறாங்கன்னா தளங்கள், கப்பல் நிற்கும் தளங்கள், அது கட்டுமான தளங்கள், அதில் உள்ள போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், வீரர்கள், இந்த நீர்மூழ்கி கப்பல்லாம் தான் மிக வலிமையாக இருக்கணும். பாரத தேசம் கப்பற்படையில் மிக வலிமையான ஒன்று. இந்த சீனாவுக்கு என்ன செக் வச்சோன்னா, சமீப வருஷமாக சீனா நம்மளை சுற்றி வளைச்சிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து போராக வராதனால நமக்கு தெரியல, மக்களுக்கு தெரியல. ஆனால் சீனா சுற்றி வளைத்தது இந்தியாவை. ஒரு நெக்லஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க, சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. சீனாவை தாண்டி, பாகிஸ்தானை தாண்டி, மியான்மரில், இலங்கையில், பங்களாதேஷில் இந்த சீன கப்பற்படைக்கு தேவையான தளங்கள் அமைச்சாங்க. போர்க்கப்பல்களை கொண்டு வந்தாங்க, விமானம் தாங்கி போர்க்கப்பல் கொண்டு வந்தாங்க, நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்தாங்க, வீரர்களுக்கு வந்து இறக்குனாங்க. உலகம் என்ன சொன்னுச்சுன்னா, இது தேவையற்ற வேலை, சீனாவுக்கும் தேவையில்லாத வேலை, இந்த மியான்மர், இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் தேவையில்லாத வேலை, இந்தியாவை சுற்றி வளைப்பது அப்படின்னாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தாக உலக நாடுகளால் பார்க்கப்பட்டுச்சு. நாளை என்ன பண்ண போறாங்க? ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா சுற்றி இருக்கு கப்பற்படை, சரமரியா தாக்கிடுவாங்க இந்தியாவை. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு ஒரே ஒரு செக் மோடிஜி வச்சாரு. சீனா அரண்டு போயிட்டாங்க, உண்மையாகவே மிரண்டுட்டாங்க சீனா. உலகமே மிக வியப்பா பார்த்துச்சு. 2 திட்டங்கள், ஒன்று ஐஎன்எஸ் கடம்பா, ஐஎன்எஸ் வார்ஷா தளங்கள், அதாவது இந்த கப்பற்படை தளங்கள் இன்னைக்கு வந்து நம்ம எதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிரட்டுது. ஐஎன்எஸ் கடம்பாங்கிறது நம்ம பாகிஸ்தானுக்காக, நம்ம எதிரி துரோகி பாகிஸ்தானுக்காக செஞ்சிருக்கிறோம். இந்த ஐஎன்எஸ் கடம்பா கர்நாடகா மாநிலம் அந்த கடல் பரப்பில் செயல்படுது. இங்கே போர்க்கப்பல்கள், ராட்சச இந்திய போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் அங்கே நிற்க வைக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் கூட பிரச்சனை அப்படின்னா இங்கிருந்து தான் அவனுக்கு அடி விழுகும். நம்ம ஐஎன்எஸ் கடம்பால தான் போர்க்கப்பல்கள் போக அடி விழுகும். இந்த சுற்றி வந்த சீனாவுக்கு வச்ச ஒரே செக்கு வந்து ஐஎன்எஸ் வார்ஷா. இந்த திட்டம் பழைய திட்டம் தான், இந்த ஐஎன்எஸ் வார்ஷா திட்டம் பழைய திட்டம் தான். ஆனால் செயல்படுத்தியதில் முழுக்க பெருமை மோடிஜி தான் சேரும். இது ஆந்திர மாநிலம் அந்த பகுதியில் விசாகப்பட்டினத்துக்கு 70 கிலோமீட்டர் தாண்டி அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம கல்பாக்கம் அணுமின் நிலையத்துக்கு சற்று தள்ளி இருக்கும். இது ஏன் கல்பாக்கத்தை பக்கத்தில் அமைச்சாங்கன்னா, இது அதிகமாக அணுவின் மூலமாக, அணுசக்தி மூலம் இயங்கக்கூடியது. அதனால் வந்து நம்ம கல்பாக்கங்க ரொம்ப இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஐஎன்எஸ் வார்ஷா முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் செயல்படக்கூடிய, ரகசியமாக செயல்படக்கூடிய, சுரங்கங்கள் நிறைந்த, அண்டர் கிரவுண்ட் நிறைந்த இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கான, அணுசக்தி மூலமாக இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலுக்கான தளம் தான் ஐஎன்எஸ் வார்ஷா. இது முழு பெருமை நான் ஏன் மோடிஜிக்குன்னு சொல்கிறேன்னா, இது பழைய திட்டமாக இருந்தாலுமே இது ஆரம்ப காலத்தில் திட்ட மதிப்பீடு வந்து 35,000 கோடி ரூபாய்கள், அதாவது $3.5 பில்லியன் அப்படிம்பாங்க. இதுக்கு தேவை, ஆரம்ப காலகட்டத்தில் தேவைப்பட்ட இடம் வந்து 2000 ஏக்கர் பரப்பளவு இதுக்கு தேவை நிலத்தை. இது ரெண்டையுமே அன்றைய அரசாங்கம் முடியாதுட்டாங்க. ஒன்று பணம் இல்லைன்ட்டாங்க, 35,000 கோடி ஒதுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. 2000 ஏக்கர் நிலப்பரப்பை கையகப்படுத்த முடியல. இந்த 2010 இப்படி தான் பதில் வந்துச்சு. 2018 மோடிஜி ஆட்சிக்கு அப்புறம் இதை வந்து மிக வேகப்படுத்தி இதுக்கான மொத்த திட்ட மதிப்பீடையும் ஒதுக்கி கொடுத்தார். தேசத்தை நல்ல ஒரு பாதையில் கொண்டு போய் இந்த 35,000 கோடிகளை ஒதுக்கி கொடுத்து இந்த 2000 ஏக்கர் நிலப்பரப்பை பிடிச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒதுக்கி கொடுத்து இன்னைக்கு ஐஎன்எஸ் வார்ஷா அப்படிங்கிறது வந்து 80% செயல்பாட்டில் இருக்கு. இன்னும் 20% முடிக்கணும். 2026 முழுக்க 100% செயல்பாட்டில் வந்துடும். ஐஎன்எஸ் கடம்பா முழுக்க 100% செயல்பாட்டில் இருக்கு. இதுவுமே 80% செயல்பாட்டில் இருக்கு. இது நமக்கு மட்டுமல்ல, ஐஎன்எஸ் வார்ஷா குவாட் பார்ட்னர் அப்படிம்பாங்க. நம்மளுடைய இந்த கப்பற்படை பார்ட்னர் இங்கே இருக்காங்க. அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, இவங்க தான் குவாட் பார்ட்னர். இவர்களுடைய நீர்மூழ்கி கப்பலுக்கும் இந்த தளம் உபயோகப்படும். இந்த 4மே கப்பற்படை மிக வலிமையான நாடுகள். இந்த 4 பேருமே இங்கே இருக்கலாம். இங்கே என்ன ஐஎன்எஸ் வார்ஷாவை என்ன நிறுத்த வைக்கப்படுங்க? ஐஎன்எஸ் கடம்பால வந்து போர் கப்பல்கள் நிற்குது. இங்கே அணுசக்தியின் மூலமாக செயல்படக்கூடிய, அதே சமயத்தில் அணுகுண்டுகளையும் போடக்கூடிய 12 ராட்சச நீர்மூழ்கி கப்பல்கள்
இங்கே ஒளிச்சு பத்திரமா அண்டர் கிரவுண்டில், கடலே அண்டர் கிரவுண்ட், கடலுக்கு அண்டர் கிரவுண்டில் நிறுத்தி வைக்கப்படும். அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வர்றதும் தெரியாது, போகிறதுமே தெரியாது. ஸ்டீல்த் அப்படிமா ரகசியமாக நிறுத்தி வைக்கப்படும். அந்நிய நாட்டு சேட்டலைட்டோ இல்லை ட்ரோன்ஸோ இதை கண்டுபிடிக்க முடியாது. எப்போ நீர்மூழ்கி கப்பல் வருது, எப்போ வெளியே போகுது, என்ன ஆயுதம் ஏற்றிட்டு இருக்காங்க, எதையுமே யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சுரங்கங்கள் நிறைந்த பகுதி தான் ஐஎன்எஸ் வார்சா. இதுதான் சொல்றது, சீனா மிரண்டு போயிட்டாங்கன்னு சொல்றது. அவனுக்கு சுற்றி வளைச்சாங்க. இதில் ஒரே ஒரு தளம் சீனாவை மிரட்டுது. இன்னைக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப 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 ஒரு பாராட்டி சீனாவை மிரட்டிட்டாங்கன்னு எழுதியிருக்காங்க. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்னு சொல்லி ஒரு பத்திரிகை நிறுவனம் அதில் படித்தேன். ஏன்னா அதை படித்த பிறகு தான் இந்த எனக்கு தெரிய வந்துச்சு. இங்கே எதுவுமே பெருசாக எழுதி நான் பார்க்கல. இந்த ஐஎன்எஸ் வார்சா வந்து இந்த 12 அணுவின் மூலம் அணுகுண்டுகளை போடக்கூடிய நீர்மூழ்கி கப்பலுக்கான தாக்குதல் கட்டளை தலைமையகமாக செயல்படும். அதுபோக பழுது பார்க்கும் இடமாக செயல்படும், தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் பகுதியாக செயல்படும், வந்து ரீசார்ஜ் பண்ணுவது. அதாவது இந்த பொதுவாக இந்த நீர்மூழ்கி கப்பல் 3 மாதம் உள்ள இருக்கும்பாங்க, அது வருஷங்களாக உள்ள இருக்கலாம். அவர்களுக்கு தேவையான உணவுகள் உடைகள் கொடுக்கக்கூடிய ரீசார்ஜ் செய்யக்கூடிய இடமாகவும் செயல்படும். இது முழுக்க முழுக்க இந்தியாவின் தொழில்நுட்பம். இது இந்தியாவுடைய கப்பற்படையும் நேவியும் டிஆர்டிஓவும் சேர்ந்து பண்ணது. இது இந்த ஐஎன்எஸ் வார்சா என்ன செக் வைக்குது சீனாக்கு அப்படின்னா, சீனா சுற்றி வளைக்கிறது உண்மை. நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்க, அவங்களுடைய படைகள் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நாளை ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா சுற்றி வழி தாக்குதல் நடத்த முடியும். உலகமே பயந்துட்டு இருக்கும்போது தான் இந்த மோடிஜி வச்சு செக்குது. மலாக்கா ரூட்னு ஒன்று இருக்குது, பே ஆஃப் பெங்கால். அந்த மலாக்கா ரூட் அப்படிம்பாங்க, ட்ரேட் ரூட் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு குறுகிய நீர்வழி பாதை, அதாவது கடல் வழி பாதை, குறுகிய கடல் வழி பாதை. இது உலகத்துக்கு மிக முக்கியமானது. உலகத்தில் 30% அந்த சரக்குகள் இது வழியாக போயிட்டு இருக்கும். உலகம் முழுவதுக்குமே 30% இந்த மலாக்கா ட்ரேட் ரூட் வழியாக போகும். சீனாவுடைய வணிகங்கள் வந்து கிட்டத்தட்ட 37-40% இந்த ட்ரேட் ரூட் வழியாக தான் போயாகணும். சீனா வந்து 80% எரிபொருளை வந்து இந்த வழியாக தான் இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த இடத்த பிளாக் பண்ணணும், தடை செய்யணும் அப்படின்னா இந்திய கப்பற்படைக்கு மட்டுமே முடியும். மலாக்கா ட்ரேட் ரூட்டு நம்ம வந்து பிளாக் பண்ணுறோம், தடை பண்ணால் இந்திய கப்பற்படைக்க முடியும். ஒரு ட்ரேட் ரூட் வந்து பிளாக் பண்ணாங்க அப்படின்னா அது போரா மாறிடும். அது ஒரு ட்ரேட் ரூட்டை நம்ம நிப்பாட்டுறோம், வணிகம் போகிறத நிப்பாட்டினா போரா தான் போய் முடியும். இது நம்ம வலுக்கட்டாயமாக செய்ய போகிறதில்ல. ஒரு வேளை சுற்றி வளைத்துள்ள சீனானால நமக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ட்ரேட் ரூட்டை வந்து நிப்பாட்டுவாங்க. இந்திய கப்பற்படை மறிச்சிட்டாங்கன்னா சீனாவுக்கு எரிபொருள் போகாது. சீனாவுடைய 40% வணிகங்கள், உணவுப் பொருள், உடை எல்லாமே போகாது. நம்ம பிளாக் பண்ண முடியும். அப்போ போர் அப்படின்னு சீனாவோட வருது, அப்படி போராக மாறுது அப்படின்னா இந்த ஐஎன்எஸ் வார்சா இந்த தளம் மிக முக்கிய தளமாக மாறும். ஏன்னா அதில் வந்து 12 அணுவின் மூலம் செயல்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், ரகசிய ராட்சச நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது. அதுக்கு மேலேயே போகுது, அணுகுண்டையும் போடக்கூடியது. அது என்ன நீர்மூழ்கி கப்பல் அணுவின் மூலம் செயல்படக்கூடியது, அது என்ன பெருசு அப்படின்னா, பொதுவாக நீர்மூழ்கி கப்பல் வந்து அன்றைக்கி வந்து டீசல் மூலமாக தான் டீசல் இன்ஜின் தான் செயல்பட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் சத்தம் கொடுக்கும். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டு தான் அணுசக்தி மூலமாக செயல்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள். இதில் வந்து 5 நாடு தான் இந்த டெக்னாலஜி வச்சுருந்தாங்க. 5மே ஐநா சபையோட நிரந்தர பாதுகாப்பு உறுப்பினர்கள். அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸு, சீனா, இந்த 5 பேர் மட்டுமே இந்த அணுவின் மூலம் செயல்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இருந்தது. இது வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அந்த நீர்மூழ்கி கப்பலே இருக்கும். அதில் கிடைக்கிற சக்தி மூலமாக தான் அந்த முழு நீர்மூழ்கி கப்பலும் செயல்படும். இந்த டீசல் மூலமாக இயங்கக்கூடியதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரகசியமாக சத்தமே இல்லாமல் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் செயல்படும். டீசல் கொஞ்சம் சத்தம் போடும். அப்போ இது ரொம்ப ரகசியம், ஸ்டீல்த் அப்படிம்பாங்க. பொதுவாக 3 மாதம் வந்து இந்த டீசல் நீர்மூழ்கி கப்பல் உள்ளே இருக்கும், கடலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவை வந்து 3 மாதம் தாண்டி பல வருஷம் மேலேயே வராமல் அணுசக்தியோடைய அந்த திறன் இருப்பதால் பல 20 வருஷமே சொல்கிறாங்க.
நீங்கள் சரியான உணவுப் பொருள் கொடுத்துட்டீங்க, உடையெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது 20 வருஷம் உள்ளே இருக்கும், வெளியவே வர தேவையில்லை. அந்த அளவுக்கு அது மிக 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 சரியானது. கண்டங்களை தாண்டி செல்லக்கூடிய ஏவுகணைகளை இங்கே வச்சுக்கலாம். கண்டங்களை தாண்டி 5000 கிலோமீட்டர் தாண்டக்கூடிய ஏவுகணை, நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை கூட அணுசக்தி மூலம் செயல்படக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பலை வச்சுக்கலாம். அணுகுண்டுகளை கொண்டு செல்லக்கூடிய ஏவுகணை வச்சுக்கலாம். அதிகமான ஏவுகணைகளை வச்சுக்கலாம். அதனால தான் இந்த டீசல் மூலமாக செயல்படக்கூடியதை விட இந்த அணுசக்தி மூலமாக செயல்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் யார் யார் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்கள மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்லுவாங்க. நம்ம 17 டீசல் மூலமாக செய்யக்கூடிய ராட்சச நீர்மூழ்கி போர்க்கப்பல் நம்ம இருக்கு. 4 அணுவின் மூலம் செயல்படக்கூடிய ராட்சச நீர்மூழ்கி போர்க்கப்பல் நம்ம இருக்கு. அது 2 பயன்பாட்டுக்கே வந்துருச்சு. பயன்பாட்டில் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம முதல்ல பண்ணது அரிஹந்த், இரண்டாவது பண்ணது அரிகாத் அப்படிம்பாங்க. இது இரண்டுமே 100% பயன்பாட்டில் பட்டியலிடப்பட்டது, பேர் பட்டியலிடப்பட்டுச்சு அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து 2 தண்ணியிலலாம் இறக்கி உள்ளேலாம் போயிடுச்சு. இன்னும் அது அங்கீகாரப்பூர்வமாக சேர்த்தணும். 3வது அரித்மான் அப்படிம்பாங்க. 4வது S4 அப்படின்னா சப்மரைன் 4. இதுக்கு நீ அடுத்து தான் பேர் வைப்பாங்க. இது 4வது. இதற்கடுத்து ஏகப்பட்ட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகம் பூரா நீங்கள் நீர்மூழ்கி கப்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் 71 இருக்குது, ரஷ்யாவில் 33 இருக்குது, இங்கிலாந்தில் 11 இருக்குது, ஃப்ரான்ஸில் 9 இருக்குது, சீனாவில் வெறும் 2 தான் இருக்குது. 4வது அப்போ 5வது இடத்துக்கு இந்தியா தான் வரணும். நம்ம 4 ஏற்கனவே வச்சுருக்கோம், இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கோம். சீனாவில் வெறும் 2 தான் இருக்குது. அப்போ சீனா 6வது இடத்துக்கு போகுது. இந்த 2மே பெரிதாக இது ஒத்துக்க மாட்டாங்க உலக நாடுகள். ஏன்னா இது ரகசியமாக இருக்காது. இந்த 2 சீனாவுடைய அணு சக்தி மூலம் செயல்படுகிற நீர்மூழ்கி அதிக சத்தம் போடும். நம்மளால மிக ரகசியமாக போகும், யாருக்குமே தெரியாது. இது ரொம்ப சத்தம் போடும். இது சத்தமே ஊரை கூட்டுறதுனால எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிடும். அது ஒரு வழியாக அந்த நீர்மூழ்கி கப்பல் 100 மீட்டர் கீழே போனாலுமே அது சத்தத்தினாலுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் இன்னொன்று ரிப்பேர் ஆகி உள்ளே போயிடுச்சு. அது இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க, பல மாதம் ஆகும். அப்போ சீனா கையில் இன்னைக்கு வெறும் 1 தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு 4 வச்சிருக்கோம், மிக ரகசியமாக செயல்படக்கூடியது. நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த ரஷ்யா சொல்கிறோம் இல்லையா, 33 வச்சிருக்காங்களே, அதை தாண்டி அணுவின் மூலம் செயல்படக்கூடிய ராட்சச நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்யாவை தாண்டி 33 தாண்டி மேலே போகணுங்கிற குறிக்கோளோட மோடிஜி கட்டளை கொடுத்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே முதல்ல கட்டப்பட்டது ரஷ்யாவுடைய கொஞ்சம் துணை இருந்துச்சு. இப்போ முழுக்க 100% இந்தியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அணுவின் மூலம் செயல்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பலுடைய அணுகுண்டுகளை போகக்கூடிய அணுவை வச்சு தாக்குதல் நடத்தக்கூடிய ராட்சச நீர்மூழ்கி கப்பல்கள், நியூக்ளியர் பாம்பு கொண்டு போடக்கூடியதையும் நம்ம கட்டிட்டு இருக்கோம். அதுக்கு மோடிஜி உத்தரவு கொடுத்துருக்காரு. இந்த 33 தாண்டி இந்தியா போகணும்னு நினைக்கிறோம். அமெரிக்காவில் 71 இருக்கு. வருங்கால கட்டத்தில் நம்ம இந்த சீனா நமக்கு கீழே இருக்கு, பிரான்ஸுக்கு மேலே, இங்கிலாந்துக்கு மேலே, ரஷ்யாவுக்கு மேலே போகணுங்கிற இதில் வேகத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம். இது பொதுவாக இந்திய மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த கப்பற்படையை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் நீரால் சூழப்பட்டது அதிகம். கப்பற்படை மிக முக்கியம். அதுபோக இந்த ரகசிய அணுவின் மூலமாக டீசல் மூலமாக செயல்படக்கூடிய இந்த ராட்சச நீர்மூழ்கி கப்பல் போர்க்கப்பலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல அதுக்கான நமக்கு வாய்ப்புகள் என்ன கீழே தான் இருக்குது. ஆனால் மிக முக்கியமானது கருப்பு சாத்தான்னு பேர் சொன்னாலுமே நம்ம மக்களையும் இந்த தேசத்தையும் பாதுகாக்கக்கூடிய முதலிடத்தில் வரக்கூடியது. ஆனால் இதில் ஒரு நாட்டை நம்ம மறக்கவே கூடாது. இன்றைக்கு நம்ம சுயமாக இந்த அணுவின் மூலம் செயல்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் செய்கிறோம் மார்த்தட்டிக்கிட்டாலுமே தொடக்க காலத்தில் இதுக்கு டெக்னாலஜி கொடுத்தது, தொழில்நுட்பத்தில் உதவியது ரஷ்யர்கள் தான். அதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. நன்றிகள்.